ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு கதை கார்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை ஒரு டிடெக்டிவ் ஃபிக்ஷன். இது ரொம்ப ஃபேமஸான ஷெர்லாக் ஹோம்ஸ் கதை. நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிறவர் சர் ஆர்தர் கேனன் டாயில் அவர்கள் எழுதிய புக்கில் வர்ற ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸ்னு ஒரு மனுஷன் இருந்ததே இல்லை. எப்படி மாவலில் அயன்மேன், ஸ்பைடர்மேன் எல்லாம் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸோ, அதே மாதிரி தான் இவரும். இந்த கேரக்டரும் இந்த ஸ்டோரி லைனும் பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. இதை பேஸ் பண்ணி எத்தனையோ படங்கள், கதைகள், வெப்சீரிஸ்கள் எல்லாம் கூட வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை த அட்வென்ச்சர் ஆஃப் காப்பர் பீச்சஸ். எல்லா ஷெர்லாக் ஹோம்ஸ் கதைகளில் வர மாதிரி இதுலேயும் ஒரு மிஸ்ட்ரி இருக்கும். அதை ஷெர்லாக்கும் அவரோட ஃப்ரெண்ட் டாக்டர் வாட்சனும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றது தான் அந்த ஸ்டோரியோட பிளாட். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்னைக்கு ஒரு அமைதியான காலை நேரம். ஷெர்லாக் வழக்கம் போல் ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தார். அவரோட ஃப்ரெண்ட் டாக்டர் வாட்சன் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். அப்போது அவங்க கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அவங்க வீட்டு ஓனர் மிஸ்ஸஸ் ஹட்சன் கதவை திறந்தாங்க. அங்கே ஒரு இளம் பெண் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க பார்க்க ரொம்ப அமைதியாக இருந்தாலும் அவங்க கண்களில் ஒரு பதட்டம் தெரிஞ்சுது. ஷெர்லாக் அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு ஒரு சேரில் உட்கார சொன்னார். அந்த இளம் பெண் அவங்க பேர் வயலட்னும் அவங்க ஒரு கவர்னஸாக வேலை பார்க்குறதாகவும் சொன்னாங்க. அவங்க வேலைக்கு போகிற குடும்பங்களில் உள்ள குழந்தைங்கள பார்த்துக்கிறது. அவங்களுக்கு ஹாம்ஷயருங்கிற இடத்துல காப்பர் பீச்சஸ்ன்ற ஒரு எஸ்டேட்டில் ஒரு மேன்ஷனில் அதிக சம்பளத்துக்கு ஒரு புது வேலை வாய்ப்பு வந்திருக்கிறதாகவும், ஆனால் அதில் ரொம்ப வித்தியாசமாக நிறைய கண்டிஷன் போட்டிருக்கிறதாகவும் சொன்னாங்க. அவங்களோட நீளமான முடியை வெட்டிக்கணும்னும், ப்ளூ கலர் ஆடைகள் தான் போடணும்னும், வீட்டில் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் அவங்க உட்காரணும்னும், அதை விட ரொம்ப முக்கியமாக அவங்க வீட்டின் ஒரு பக்கத்துக்குள்ளே போகவே கூடாதுன்னு அந்த கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஏற்கனவே வயலட் அந்த வாய்ப்பை வேண்டான்னு நிராகரிச்சுட்டாங்க. ஆனாலும் அந்த வீட்டின் உரிமையாளரான மிஸ்டர் ரூகாசில் இன்னும் சம்பளம் அதிகப்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. மிஸ் வயலட்க்கு இந்த வேலையை ஏற்றுக்கிறதா இல்லை வேண்டாம்னு சொல்லிடுறதான்னு ஒரே கன்ஃபியூஷன். அதனால தான் அவங்க ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. ஷெர்லாக் அவங்களோட கேஸ் பற்றி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு மிஸ் வயலட் கிட்ட, நீங்கள் தைரியமாக அந்த வேலைக்கு போங்க, ஏதாவது சந்தேகப்படும்படி இருந்தால் உடனே அவருக்கு டெலிகிராம் பண்ண சொன்னார். கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் மிஸ் வயலட் கிட்ட இருந்து ஷெர்லாக்கு லெட்டர் வந்துச்சு. அதில் வயலட் உடனடியாக அவரை ஹாம்ஷயருக்கு பக்கத்தில் இருக்க வின்செஸ்டரில் வந்து சந்திக்கும்படியாக எழுதியிருந்தாங்க. ஷெர்லாக்கும் டாக்டர் வாட்சனும் மிஸ் வயலட்டை அவங்க சொன்ன இடத்துல சந்திச்சாங்க. அப்போது வயலட் அங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை விவரித்தாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஸ்டர் ரூகாசல் அவங்க முடியை வெட்டிக்க சொல்லியிருக்காரு. அடிக்கடி ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு ஜன்னல் கிட்ட உட்கார சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க ஜன்னலில் தன் முதுக காட்டி வெளியே பார்க்காத மாதிரி உட்கார சொல்லியிருக்காரு. இதனால சந்தேகமான வயலட் அப்படி வெளியே என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு ஒரு நாள் ஒரு சின்ன கண்ணாடியை தன் துணியில் மறைச்சு வெளியே பார்த்துருக்காங்க. அப்போ ஒரு ஆள் தூரத்தில் இருக்க ஒரு ரோட்டில் நின்று அந்த மேன்ஷனையே பார்த்துட்டு இருந்திருக்கான். மிஸ்டர் ரூகாசலோட மனைவி யார்கிட்டையும் பேசுறதே இல்லை. அவரோட 6 வயது மகன் எல்லார்கிட்டையும் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறான். இன்னொரு நாள் என்னடான்னா, மிஸ் வயலட் அவளோட மாதிரியே இருக்கிற ஒரு கத்தை மூடி ஒரு டிராயருக்குள்ளே இருக்கிறத பார்த்துருக்கா. இதை விட மோசமாக கார்லோன்னு ஒரு பெரிய உக்கிரமான ஒரு நாயை மிஸ்டர் ரூகாசில் வளர்த்துட்டு இருக்காரு. அதுக்கு அடிக்கடி சாப்பாடு போடுறதே கிடையாது. அதை நைட் நேரத்தில் அவுத்து வர விட்டுடுவாங்க. அது நைட்டெல்லாம் மேன்ஷனை சுற்றி சுற்றி வந்துட்டே இருந்துச்சு. இது எல்லாமே மிஸ் வயலட்க்கு ரொம்ப சந்தேகத்தை கொடுத்துச்சு. மிஸ்டர் ரூகாசில் மிஸ் வயலட் கண்டிப்பா போக கூடாதுன்னு சொன்ன அந்த வீட்டோட ஒரு பகுதியில ஒரு அடைக்கப்பட்ட ரூம் இருக்கு. ஒரு நாள் மிஸ்டர் ரூகாசில் அந்த அடைக்கப்பட்ட ரூம்குள்ள இருந்து வெளியே வரத வயலட் பார்த்துருக்காங்க. ஆனா அவரு அந்த ரூமை தான் போட்டோஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் போடுற ஒரு டார்க் ரூமா பயன்படுத்துறதா சொன்னாரு.
இது மிஸ் வயலட்க்கு சுத்தமாக நம்புற மாதிரி இல்லை. ஒரு நாள் அந்த வீட்டு வேலைக்காரர் சாவியை மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. இதை பயன்படுத்தி மிஸ் வயலட் அந்த பூட்டப்பட்ட ரூமோட சாவி ஓட்ட வழியா பார்த்துருக்காங்க. அங்க ஒரு பெண்ணோட நிழல் மட்டும் தெரிஞ்சிருக்கு. அந்த நிழல் அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கு. இதை பார்த்து பயந்து மிஸ் வயலட் ஓடி இருக்காங்க. அப்போ வழியில மிஸ்டர் ரூகாசல் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவர் முதல்ல வயலட்டை சமாதானப்படுத்தி அவன் என்ன பார்த்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை அந்த பக்கம் போனா தன் நாய் கார்லுக்கு உன்னை இரையாக்கிடுவேன்னு வயலட்டை மிரட்டிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் மிஸ் வயலட் ஷெர்லாக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பொறுமையா ஷெர்லாக் கேட்டுட்டு என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சாரு. கண்டிப்பா அந்த பூட்டப்பட்ட அறையில ஒரு பொண்ணை மிஸ்டர் ரூகாசல் அடைச்சு வச்சிருக்கிறாருன்னு ஷெர்லாக் யோசிச்சாரு. அந்த பொண்ணு மாதிரி நடிக்க தான் மிஸ் வயலட்டை வேலைக்கு சேர்த்திருக்காரு. அதனாலதான் வயலட்டை முடிவெட்ட சொன்னது, ப்ளூ கலர் ட்ரெஸ் போட சொல்லி குறிப்பிட்ட இடத்துல உட்கார சொன்னது எல்லாம் வெளி உலகத்தை ஏமாத்துறதுக்கு தான் கண்டுபிடிச்சாரு. அன்னைக்கு நைட் காப்பர் பீச்சஸ் எஸ்டேட்குள்ள ஷெர்லாக், டாக்டர் வாட்சன் மற்றும் மிஸ் வயலட் யாருக்கும் தெரியாம நுழைஞ்சாங்க. சத்தம் எதுவும் போடாம அந்த பூட்டப்பட்ட ரூம்குள்ள போனாங்க. அங்க அவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே ஒரு பொண்ணு ரொம்ப மோசமான நிலைமையில அடைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களோட தோற்றங்கள் பார்க்க அப்படியே மிஸ் வயலட் மாதிரியே இருந்துச்சு. அவங்கள காப்பாத்துறதுக்குள்ள ரூகாசல் அவரோட நாயோட அங்க வந்துட்டாரு. தன் நாயை ஷெர்லாக் மேலேயும் வாட்சன் மேலேயும் ஏவி விட்டாரு. ஷெர்லாக்கும் வாட்சனும் சண்டை போட்டு ரூகாசலை கீழே தள்ளி அவரோட நாயும் அடக்கிட்டாங்க. உடனே மிஸ் ஹண்டர் போலீஸ்க்கு தகவல் சொல்லிட்டாங்க. அப்போதான் அடைக்கப்பட்டிருந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, அவங்க தான் மிஸ் ஆலிஸ். ரூகாசலுக்கும் அவரோட முதல் மனைவிக்கும் பிறந்த குழந்தை. ஆலிஸோட அம்மாவோட சொத்து தான் இந்த எஸ்டேட், மேன்ஷன் எல்லாமே. அவங்க இறந்தப்போ அந்த சொத்துக்கள் எல்லாம் ஆலிஸ் பேருக்கு வந்திருக்கு. அப்புறம் ஒரு நாள் ஆலிஸ் மிஸ்டர் ஃபவுலர்னு ஒருத்தரை பார்த்துருக்காங்க. அவரோட காதல் ஏற்பட்டிருக்கு. அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்க முடிவு பண்ணாங்க. எங்க தன் மகள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா சொத்துக்கள் எல்லாம் அவ ஹஸ்பண்டுக்கு போயிடும்னு ரூகாசல் இதை மறுத்திருக்காரு. ஆனா ஆலிஸ் பிடிவாதமா இருந்துட்டாங்க. வேற வழி இல்லாம ரூகாசல் அவங்கள சொத்துக்களை தம் பேருக்கு மாத்த சொல்லி மிரட்டிருக்காரு. ஆலிஸ் இதை மறுக்கவே அவர் ஆலிஸ் ஒரு ரூம்குள்ள பூட்டி வச்சுட்டாரு. ஆலிஸ்க்கு இதனால ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவங்க முடியெல்லாம் கொட்டி மோசமா ஆகிட்டாங்க. ஆனாலும் அவங்களோட காதலரான மிஸ்டர் ஃபவுலருக்கு ஆலிஸ் மேல இருந்த காதல் குறையவே இல்லை. அடிக்கடி மேன்ஷனுக்கு வந்து ஆலிஸை பார்க்கணும்னு பிரச்சனை பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் தான் ரூகாசல் தன் மகளை போலவே இருக்க மிஸ் வயலட்டை வேலைக்கு சேர்த்து அவங்கள ஆலிஸ் மாதிரி வீட்டுக்குள்ளேயே நடிக்க வச்சிருக்கிறாரு. இதை வெளியே இருந்து பார்த்த மிஸ்டர் ஃபவுலர் ஆலிஸ்க்கு தன் மேல இஷ்டம் இல்லைன்னு முடிவு பண்ணி போயிடுவார்னு நினைச்சிருக்கிறாரு ரூகாசல். அவரோட இந்த திட்டம் நல்லாவே வேலை செஞ்சது. வயலட் அந்த ரூம்குள்ள போற வரைக்கும் போலீஸ் மிஸ்டர் ரூகாசலை அவரோட குற்றங்களுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. மிஸ் ஆலிஸ் ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு நன்றி சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஆலிஸ் தன் காதலரான மிஸ்டர் ஃபவுலரை சந்தோஷமா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. மிஸ் வயலட் மறுபடியும் லண்டனுக்கே வந்து வேற ஒரு வேலையில சேர்ந்துட்டாங்க. ஷெர்லாக்கும் டாக்டர் வாட்சனும் 221 பேக்கர் ஸ்ட்ரீட்ல இருக்க அவங்களோட அப்பார்ட்மெண்ட்ல இந்த கேஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சரியா மிஸ்ஸஸ் ஹட்சன் இன்னொரு கேஸை வீட்டுக்குள்ள அனுப்பிச்சாங்க. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நீங்க வேற ஏதாவது ஷெர்லாக் ஹோம்ஸ் கதையை கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஷெர்லாக் ஹோம்ஸ் கதை என்னன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை வேற ஒரு கதையுடன் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.